Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 3rd chapter Exercise 3.8 ல second sum பார்க்கலாம். Find the values of a and b if the following polynomials are perfect squares. The first subdivision 4x power 4 minus 12x cube plus 37x square plus bx plus a. இதில் aக்கும் bக்கும் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 4x power 4 minus 12x cube plus 37x square plus bx plus aன்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்ததுன்னா இந்த பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னாலே நம்மளுக்கு 0ன்னு வந்துடும். அப்போ இப்போ இந்த ஏவுக்கும் பிக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ லாங் டிவிஷன் போட்டுக்கலாம். இப்போ இங்கே 4x power 4 4x power 4னா இங்கே வந்து 4 வந்து 2 2s are 4. அப்போ அது 2 எழுதிக்கிறோம். இப்போ x பவர் 4னா அது வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் தான் எக்ஸ் பவர் 4. அப்போ 2x ஸ்கொயர் இங்கேயும் 2x ஸ்கொயர் ரெண்டும் சேமாக தான் எழுதணும். அப்போ இங்கே 2x ஸ்கொயர் இன்ட்டு 2x ஸ்கொயர். அப்போ 2 இன்ட்டு 2 4 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 4. இப்போ 4x பவர் 4 இதையே மைனஸ் பண்ணோம்னா இந்த 4x பவர் இந்த 4x பவர் கேன்சல் ஆயிரும். இது வந்து லாங் டிவிஷனுங்கிறதுனால நம்ம இங்கே ரெண்டு டேர்மாக எடுத்துக்கணும். இப்போ இது கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே மைனஸ் 12x கியூப் இங்கே ப்ளஸ் 7x ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இதையே எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2x ஸ்கொயர் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4. அப்போ 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே வந்து 12x கியூப் இருக்குது. அப்போ 12x கியூப்னால் இந்த 12x கியூபை வந்து இந்த 4x ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே 12x கியூப் டிவைடட் பை இங்கே 4x ஸ்கொயர். இங்கே 4x ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கே 4ஆல் இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். இங்கே இந்த பவரை கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 3ல் 2 போச்சுன்னா 1 இருக்கும். அப்போ வந்து இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே மைனஸ் 12x, அதனால் மைனஸ் 3x. அப்போ இங்கே மைனஸ் 3x போட்டுக்கணும். இங்கே கொஷன்ட்லேயும் மைனஸ் 3x போட்டுக்கணும். இப்போ இந்த மைனஸ் 3xால் இந்த 4x ஸ்கொயர் மைனஸ் 3xை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஃபஸ்ட்டு சைனை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த நம்பர்ஸு வேரியபிள்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு சைன் மாறிடுச்சுன்னா கூட சம் ஃபுல்லாக தப்பாயிடும். அப்போ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 3 4s are 12. இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் கியூப். அப்போ மைனஸ் 12x கியூப். இங்கே மறுபடியும் மைனஸ் இருக்குது. இங்கே மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இங்கே 3 3s are 9. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 9x ஸ்கொயர். இப்போ இதையே மைனஸ் பண்ணோம்னா சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகும். இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிரும். அப்போ இங்கே இது 12x கியூப் கேன்சல் ஆயிரும். இங்கே 37x ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் 9x ஸ்கொயர் இருக்குது. அப்போ 37ல் 9 போச்சுன்னா 28x ஸ்கொயர். அடுத்தது இது ரெண்டையும் கீழே இறக்கலாம். இந்த bx ப்ளஸ் a. இந்த bx ப்ளஸ் ஏவை கீழே இறக்கிட்டோம்னா இங்கே இந்த 2x ஸ்கொயர், இந்த 2x ஸ்கொயர் மைனஸ் 3xை ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2s are 4x ஸ்கொயர். இங்கே மைனஸ் 2 3s are 6 6 இன்ட்டு எக்ஸ் 6x. 4x ஸ்கொயர் மைனஸ் 6xன்னு வந்துடுச்சு. இப்போ இங்கே வந்து 28x ஸ்கொயர் இருக்குது, இங்கே 4x ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த 28x ஸ்கொயரை 4x ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். 4x ஸ்கொயரால் டிவைட் பண்ணோம்னா இங்கே 4ஆல் பண்ணால் இதுவும் 7 டைம்ஸ். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே வந்து 7 வரும். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால இது ப்ளஸ் தான். அப்போ இங்கேயும் 7, இங்கே கொஷன்ட்லேயும் 7 போட்டுக்கணும். இப்போ 7ஆல் இதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே இன்ட்டு 7 போட்டுக்கோங்க, இங்கே தெரியாது. அதனால் இங்கே 7ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 7 இன்ட்டு 4x ஸ்கொயர் வந்து 28x ஸ்கொயர்
அடுத்தது இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இங்கே 7 × 6 வந்து 42, எக்ஸ் இருக்கிறனால 42x. எழுதிட்டோம். ப்ளஸ் இங்கே 7 × 7 வந்து 49, இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ், அதனால் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 49. இப்போ இந்த 28x இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். அப்போ இங்கே 28x² கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் இந்த bx, இங்கே bx இருக்குது, இங்கே ப்ளஸ் 42x இருக்குது. அப்போ இது ரிமைண்டர் வந்து என்ன வரும்னா இங்கே bx ப்ளஸ் இந்த 42x ப்ளஸ் இங்கே வந்து a இருக்குது, இங்கே மைனஸ் 49 இருக்குது. அப்போ a மைனஸ் 49. இது பர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கனால இங்கே 0 வரும். ஆனால் நம்மளுக்கு இங்கே ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால் இதை வந்து இந்த ரிமைண்டரை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் இங்கே bx ப்ளஸ் 42x ப்ளஸ் இங்கே ரெண்டுமே இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். அப்போ a இங்கே வந்து மைனஸ், அப்போ a மைனஸ் 49 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இங்கே வந்து எக்ஸ் வந்து காமனாக எடுத்துக்கலாம். இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே b ப்ளஸ் 42, இங்கே ப்ளஸ் a மைனஸ் 49 ஈக்குவல் டு 0. அப்போ b ப்ளஸ் 42 ஈக்குவல் டு 0, b ஈக்குவல் டு மைனஸ் 42. இப்போ a மைனஸ் 49 ஈக்குவல் டு 0னா a ஈக்குவல் டு 49. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.